வணக்கம் நண்பா. தளபதி 68 படம் பார்த்தீங்கன்னா ஒரு ரூமர் ஒன்று கிளம்பி இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா சோசியல் மீடியா எல்லாருமே அதிகமாக ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி என்னன்னா கிச்சா சுதீப் அவர் தளபதி 68 படத்தில் கலந்துருக்காரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இவர் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம தளபதியோட புலி படத்தில் நடிச்சிருந்தாரு. ஸோ இவரோட ஆக்டிங்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு ஆக்டிங்னே சொல்லலாம். ஏன்னா எல்லாருமே பார்த்தீங்கன்னா இவங்க புலி படத்துலேயே இருக்கட்டும், எல்லா படத்துலையுமே இவர் நடிச்சிருக்க எல்லா படத்துலையுமே பார்த்தீங்கன்னா நானியில் கூட நடிச்சிருப்பாரு. ரொம்ப சூப்பராகவே அந்த ஒரு ஆக்டிங்லாம் இருக்கும். அதனால் பார்த்தீங்கன்னா இவர் தளபதி 68 படத்தில் வந்து எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா தளபதி 68 படத்தில் இருக்காரா இல்லையா அப்படின்ற அஃபிஷியல் நியூஸ் வர கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ரூமராகவே வந்திருக்குது. இப்போ வந்து அதிகமாக பேசிகிட்டு இருக்காங்க. அதான் வந்து உங்களுக்கு சொல்லலாம்னு நினச்சேன். தளபதி 68 படத்தில் இவர் இருந்தாருன்னா வில்லன் ரோல் தான் கொடுப்பாங்க அப்படின்றது எனக்கு தோணுது. ஏன்னா புலி படத்துலேயே பார்த்தீங்கன்னா நம்ம தளபதிக்கு ஈக்குவலான ஒரு வில்லனாக இவர் வந்து இருந்தார். ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ படம் போகாட்டியுமே பார்த்தீங்கன்னா உங்கள் வில்லன் ரோல் நம்ம தளபதி ரோல்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக கொடுத்துருந்தாங்க. அது வந்து பொம்மை படம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. ஸோ கலெக்ஷன் வச்சே பார்த்தீங்கன்னா ஓரளவு பரவாயில்ல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ கிச்சா சுதீப் தளபதி 68 படத்தில் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா மறக்காமல் எப்போ போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, ஒரு அஃபீஷியலான நியூஸ் வந்து கூடி சீக்கிரம் வரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தளபதி 68 படத்தில் இருக்காரா இல்லையா அப்படின்ற நியூஸ் வரும் அப்படின்ற சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்களும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.